ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். ஸோ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை பற்றின பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் பிகினர்ஸ் எல்லாருக்கும் தான் நம்ம பேசிக்கலி நம்மளோட வீடியோஸை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதை படிங்க, இப்படி படிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசுவோம்ல. ஆன் தி சேம் டைம் நம்ம சில விஷயங்களை ரொம்ப காஷியஸா நோட் பண்ணணும். அதாவது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்கவே கூடாதுங்கிறத நோட் பண்ணணும். எல்லா மிஸ்டேக்கையும் நம்ம பண்ணி தான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஆப்வியஸ்லி நம்மளால எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே, எல்லாருமே வந்துட்டு கேண்டில்ல போய் கைய வச்சு சுத்துது அப்படின்னு செக் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியாது. சோ சொன்னாங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் ஆகும்ல. அதே மாதிரிதான் சில மிஸ்டேக்ஸை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு தள்ளி தள்ளி விட்டு போனோம் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி நம்ம சக்சஸை நோக்கி போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கு ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்கு. அண்ட் அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் பர்டிகுலர்லி நான் உங்கள்கிட்ட எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்லாம் வைக்கிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா யூபிஎஸ்சிக்கு படிக்க வந்துட்டீங்க அப்படிங்கும் போது ஹெல்த் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும். சொல்ல போனா நிறையவே கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா, நீங்க ரொம்ப பேஷனேட்டான ஆளு. இந்த வீடியோலாம் உட்காந்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கோவில் கட்டி தான் கும்பிடணும். ஸோ அவ்வளோ பேஷன் இருக்கிற உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாவே இந்த எக்ஸாம் இதை நான் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அண்ட் அதுக்கு இப்ப நீங்க படிக்கணும், ஆனா உங்களுக்கு மார்னிங்லாம் உங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு, காலேஜ் போயிட்டீங்க, இல்ல வேற ஏதோ ஒர்க்ல நீங்க இதாயிட்டீங்க அப்படின்னா அன்னைக்குள்ளேயே நான் படிச்சு முடிச்சுக்கணும், அந்த ஷெட்யூல கீப் அப் பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்க எங்க கை வைப்பீங்கும் போது ஆப்வியஸ்லி அது உங்களோட ஸ்லீப்ல தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு 2 hours லேட்டா தூங்குறதுனால என்ன ஆயிட போகுது, லெட் மீ ஸ்லீப் ஃபார் எக்ஸ்ட்ரா 2 hours நாளைக்கு காலையில, ஸோ அப்ப பாத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது நினைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நம்மளோட ஸ்லீப்பிங் டைமை மாத்த ஆரம்பிப்போம். இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அதுவே நம்ம ரொட்டீனாவே மாறிடும். ஸோ ஏர்லி மார்னிங் 4க்கு எந்திரிச்சு படிங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மள சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஏர்லி மார்னிங் 4க்கு தூங்க போவோம். அவ்வளோ ஜாலியா இருக்கும் அந்த டைம்ல படிக்க. உண்மையாவே சூப்பரா இருக்கும். நானுமே ஒரு நைட் லேர்னர் தான். நைட் டைம்ல தான் நிறைய படிச்சிருக்கேன், நான் இல்லைன்னா சொல்லல. பட் இது உண்மையிலேயே நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா தட் இஸ் அ கொஸ்டின் மார்க். இது ஒன் சினாரியோ. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபுட். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஃபுட்டியா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை கொண்டு செம்மையா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தா செம்மையா சாப்பிடுவீங்களா? ஓகே, கவலையே படாதீங்க, நீங்க ஃபுட்டிங்கிறத மறந்துடுங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த ஃபுட்டு மேல இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி ஏதோ ஒண்ணு ஓகே ஏதோ கொடுக்குறாங்க நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது நான் மட்டும் பண்ண விஷயம் கிடையாது. எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் இது ஜென்ரலி நடக்கும். அண்ட் ஐ ஹவ் சீன் ஆஸ்பிரன்ஸ் லைக் அவங்க கையில எப்பவுமே பிரெட் பாக்கெட், பிஸ்கெட் பாக்கெட் இருக்கும். சும்மா டீ குடிப்பாங்க, பிஸ்கெட்ஸ் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஃபுல் டேக்கு அவ்வளவுதான் அவங்க சாப்பிடுவாங்க. மேபி 1 மீல் எடுப்பாங்க, 2 மீல்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் சாப்பிடுற டைம்ல நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு க்ளோஸா இருக்கக்கூடிய ஆட்கள் யார்கிட்டனாலும் போய் கேட்டு பாருங்க. யூபிஎஸ்சிக்கு சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க ஹெல்த் பயங்கரமா அடி வாங்கியிருக்கும். இது நிறைய பேருக்கா இருக்கு. பர்சனலி எனக்கும் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ அட் டைம்ஸ் நம்ம ஒரு மிகப்பெரிய டெசிஷனை இந்த ஹெல்த்துக்காகவே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாகும். அண்ட் ஐ நோ யூ பீப்புள் ஆர் மெச்சூர்ட் அடல்ட்ஸ். ஸோ கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப லைஃபே உங்களுக்கு த்ரெட்டன் ஆக்கக்கூடிய அளவுக்கு சில இஷ்யூஸ்குள்ளெல்லாம் கேர்ள்ஸ் போவோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. அதனால இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சிம்பிளா நடந்து முடிஞ்சிடும். அப்போ இதை நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒன்றும் பண்ண தேவையில்ல. யூ ப்ளீஸ் டேக் அ செக். நான் ஒழுங்கா சாப்பிடுவேனா, டயத்துக்கு சாப்பிடுவேனா, டயத்துக்கு தூங்குவேனா, அதை மட்டும் பாருங்க. நீங்க உங்களோட பிளான் படி போக முடியல அப்படின்னா அதுக்காக உங்களோட உணவுலயோ இல்ல உங்களுடைய ஸ்லீப்லயோ நீங்க ஆல்ட்ரேஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கும் போது அங்கேயே நம்ம டிஃபீட் ஆயிடும். அண்ட் நம்ம இந்த ஜேர்னி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த நாட்டுக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனுக்காக தானே. சும்மா பொசிஷனுக்காக கண்டிப்பா நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். காசுக்காக ஆப்வியஸ்லி இல்ல, கண்டிப்பா. கரெக்டா? ஸோ இப்படி ஒரு ஆஸ்பிரேஷனோட நீங்க இருக்கும் போது இந்த சொசைட்டிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுக்க முடியும்னா நீங்க உங்களை தான் கொடுக்க முடியும். இந்த பாடிங்கிறது என்னோடது அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட என் பாடிங்கிறது இந்த சொசைட்டிக்கானது அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ள வரணும். அண்ட் நீங்க இந்த சொசைட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க மார்னிங் டு நைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தை நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. இது ஒன் பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த்தை பத்தின ஒரு விஷயம்.
ஸோ மென்டலியும் நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும். பட் இவ்வளோ படிக்கும் போது இப்படி நமக்கு டைமே இல்லாம ஓடும் போது நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு உட்காந்து ரெஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு கூட டைம் இல்லாம கட்ட 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 கடன்னு நம்ம லைஃப் ஓடும் போது ஆப்வியஸ்லி நம்ம மென்டலியும் ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போகும். ஸோ அந்த மென்டல் டிப்ரெஷனும் சரி, பிசிக்கல் டிப்ரெஷனும் சரி, உங்களை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதனால ஆல்வேஸ் டேக் யோர் டைம், சிட், அனலைஸ் யோர் செல்ஃப். நீங்க சாப்பிடுறது கரெக்டா, நீங்க தூங்குறது கரெக்டா, உங்க தூக்கம் உங்களுக்கு பத்துமா, எல்லாத்தையுமே பாருங்க. கீப் யோர் வெயிட் செக் ப்ளீஸ். அதை வந்துட்டு ரொம்ப கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அண்டர் வெயிட்டோ ஓவர் வெயிட்டையோ கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஸோ ஓவர் வெயிட் ஆப்வியஸ்லி அலவுட். உங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்ல அதை பத்தி பெருசா மென்ஷன் பண்ணல தான், ஐ டூ அக்செப்ட் இட். பட் ஒபீஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ட் த டைம் தே கிவ் யூ டு பிரிங் யுவர் பாடி பேக் டு லெவல், ஒரு ஐடியல் வெயிட் கொண்டு வரதுக்கு ஆப்வியஸ்லி அது ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு பத்தாது. அண்ட் லெட் மீ சே யூ சம்திங். நீங்க இந்த வெயிட்டை பத்தி யோசிங்களேன். நீங்களே ஒரு பர்சன் லைக் ஒரு பர்சன் ரொம்ப அண்டர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா how will you have trust on that person to give a bigger job? கண்டிப்பா உங்களுக்கே அது பிசிக் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் சே பிசிக் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறதுலாம் இல்ல. நம்ம ஹைட்டு, வெயிட், கலர், இது எல்லாத்தையும் அப்பாற்பட்ட ஒரு பர்சன் தான் நீங்க. ஐ டூ அக்செப்ட் இட். ஆனா நீங்க ஹெல்தியர் பர்சனா அப்படிங்கிறது இந்த சொசைட்டிக்கு முக்கியம். நீங்க அழகா இருக்கீங்க, அழகா இல்ல, வெள்ளையா இருக்கேன், கருப்பா இருக்கேன், இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க ஃபிட்டா இருந்தாதான் இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்களும் உங்களால கொடுக்க முடியும். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் யோர் ஃபிட்னஸ். அண்ட் என்னோட பர்சனல் ஜேர்னி பத்தி சொல்றேன்னால, ஸோ எஸ், நான் யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 years கான்ஸ்டன்ட் லேர்னிங். நைட்டு காலையில எதுவும் தெரியாது, சாப்பாடு தூக்கம் ஒன்றும் புரியாது. அப்படி படிச்சுட்டு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் ஐ வெண்ட் அண்ட் ஸ்டுட் இன் வெயிங் ஸ்கேல் 25 kgs நான் எக்ஸ்ட்ரா இருந்தேன். யோசிச்சு பாருங்க. அந்த 25 kgs ஷெட் பண்றதுக்கு நான் பட்ட பாடு உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அது மிகப்பெரிய ப்ராசஸ். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோயிங் மீ இன் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தெரியும், நான் பர் டே 25,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் டு ஜஸ்ட் கெட் ரெடியூஸ்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா 25 kgs which I gained during this preparation. இதை நான் பண்ணாம இருந்திருக்கலாம். டெய்லி ஒரு half an hour எக்ஸ்ட்ரா வாக்கிங் போயிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ கஷ்டங்கள் நான் இந்த லாஸ்ட் 3-4 monthsல நான் பட்டிருக்க வேணாம். ஸோ டயட்டும் சரி, உங்களுடைய ஸ்லீப்பிங் சைக்கிளும் சரி, உங்களோட எக்ஸசைசஸ் ஒர்க்ஸும் சரி, அல்டிமேட்லி இட் இஸ் கோயிங் டு டிசைட் ஹூ யூ ஆர். ஓகே, அதனால அந்த ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஓகே, நீங்க வந்து நான் என்னுடைய ஜேர்னி, என்னுடைய டெஸ்டினி அப்படிங்கிறது இந்த எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாமை தாண்டி நீங்க பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஜேர்னி எடுக்க போறீங்க பாத்தீங்களா, அந்த ஜேர்னி, அந்த 30 to 40 years ஆஃப் ஜேர்னில நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க உங்க உடம்பையும் சேர்த்துதான் பார்க்கணும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Health is highly important. So have that in mind and start working for your own physical health. Keep working, keep going on that as well. இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லல, பட் கொஞ்சம் டைம் இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்க செம்மையா போவீங்க. ஸோ உங்களோட கோல்ஸுக்கு நீங்க மூவ் ஆயிட்டே இருங்க. பட் ஹேவ் திஸ் இன் மைண்ட். ஸோ இதெல்லாம் பர்சனலி கஷ்டப்பட்ட ஒரு பர்சன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இம்பாக்ட் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். Whatsoever, please do say me in the comments below. And if you want, people want to connect with me personally, you can always message me in my Insta ID. And ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸோ இது physical and mental well-being பத்தி I had an interview with men's fashion Tamil YouTuber Sanju. So he is my junior and I am very happy for making that video happen. So அந்த வீடியோவையும் சீக்கிரமா உங்களுக்கு அப்லோட் பண்றேன், so that you have few tips and tricks to maintain yourself. Follow that as well. So health and fitness ரெண்டுமே உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்துல ஜேர்னி ஜாலியா போகணும். ஸோ உங்க கோல் மட்டும் இதுதான் என் டெஸ்டினேஷன்ங்கிறத தாண்டி அந்த டெஸ்டினேஷனுக்கு அப்புறம் நான் எவ்வளவு சாதிக்க வேண்டியிருக்கோ அதை உங்க டெஸ்டினேஷனா வைங்க. இதை நீங்க ஈஸியா கடந்து போயிடுவீங்க. ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப் யூ. whatsoever, thank you so much for listening this much. Thank you.